வணக்கம் வீவர்ஸ். இந்த பதிவில் பார்க்கவிருப்பது வெண்பொங்கல் மற்றும் கத்தரிக்காய் குஸ்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா ஒரு கப் அரிசி எடுத்துக்கணும், பச்சரிசி. அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடணும். 1/4 கப் சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இது, அதை எடுத்துக்கணும். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடணும். இந்த 2 கிண்ணத்துலேயும் தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற விடணும். பொங்கல் செய்யக்கூடிய அகலமான பாத்திரத்தில் 6 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொதி வந்ததும் பருப்பை கழுவி தண்ணி வடிச்சிட்டு சேர்க்கணும். 10 நிமிஷம் வேக விடுங்க. பெருங்காயத்தை சேர்க்கணும். மிதமான தீயில் வேக விடுங்க. அரிசி கழுவி தண்ணி வடித்து அதிலே சேர்த்துருங்க. தண்ணி பாதி வற்றினதும் தீயை குறைச்சிட்டு கிளறிட்டே இருக்கணும். கெட்டியானதும் உப்பு சேர்த்து கலக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இறக்கிட்டு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். சூடானதும் மிளகு சேர்த்து பொரிக்க விடணும். ஜீரகம் சேர்த்து வதக்கணும். இஞ்சி சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்க்கணும். வதக்கி பொங்கலில் சேர்த்துடணும். பொங்கல் தயார். கொஸ்துக்கு 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்க்கணும். பெருங்காயம் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்க்கணும். 4 துளி. மூடிட்டு விசில் போடணும். நாலுலேருந்து 5 விசில் வர விடணும். ஆறுனதும் மூடியை திறந்து கலந்து விடணும். நல்லா வெந்துட்டதுனால மசிச்சு விட்டுடலாம் கரண்டிலேயே. 2 கத்திரிக்காய், 1 வெங்காயம் எடுத்துக்கணும். என்கிட்ட முள் கத்திரிக்காய் இருந்தது, அதையே எடுத்துக்கிட்டேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து பருப்பை கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். கலந்து விடணும். பொடியாக அரிஞ்ச வெங்காயம், கத்திரிக்காய் சேர்த்து திட்டமாக தண்ணியை ஊற்றி வச்சிடணும். அடுப்பில் மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் விடணும். விசில் அடங்கினதும் இறக்கிடணும். ஒரு வாணலியில் 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விடணும். பின் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி கொஸ்தில் சேர்க்கணும்.
பின் கொத்தமல்லி சேர்த்து கிளறி விடணும். சூடான வெண்பொங்கலும் கொஸ்தும் தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.